எவ்வளோ கேட்குறேண்ணா? இரு சாச்சா மரத்து வரையும் பழங்கிழங்கு இருக்குல்ல அது எவ்வளோ அது? எங்கள் அப்பா இதெல்லாம் ஒன்று எங்கள் வீட்டு தான் தெரியல. சங்குப்பூ இருக்கு. இது வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது. செடி தக்காளி வருமாப்பா மாடி தோட்டத்துலாம் மண்ணில் தூவிட்டு முதல் மண்ணில் தூவி அதுக்கு மேலே மண்ணை லைட்டாக போடணும், அமுக்க கூடாது. லைட்டாக போட்டுட்டு தண்ணி வந்து தொழிக்க வைக்கணும். நல்லா இவ்வளோ தூரம் வந்து தண்ணி ஊற்றணும். என்ன சொல்றாரு? செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாதா? தெளிச்சுதான் ஒரு அரை அடி இருப்பாங்கள்ல சீரியல் அந்த மாதிரி. அது வந்து ராகியில் சாக்கோஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது வந்து நான் ராகியில் செஞ்சு இந்த கடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இது வந்து ஒரு டப்பா 100 ரூபா. நீங்கள் பாலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து இது ஒரு பொம்மை மாதிரி. இது இழுத்து இப்படி விட்டீங்கன்னா ஓகே. அவங்களே கையில் பண்ணியிருக்காங்க. குட்டியாக இருக்கிறதுனால இதே அவங்களே மேக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சரி, உள்ளே போயிட்டு வரலாம். உனக்கு என்னென்ன வேணும் முதல்ல எடு, அப்புறம் பார்ப்போம். கொல்லுல இட்லி பொடி வாங்கி அந்த மாதிரி சோப்பு ஒன்று வேணும்ப்பா. சோப்பு இது வேணுமா நீங்கள் வாங்கிக்கலாம். பன்னீர், இதில் முல்தானி வெட்டி, பீட்ரூட் சோப்பா. சரி, பீட்ரூட் சோப்பு நடத்துவோம். அம்மா பச்சை அந்த கலரிங் இது ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புள்ளிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாசனைக்காக மைசூர் சாண்டல் நீங்கள் அதில் போய் இது வாங்கிக்க. ஃப்ளோர் கிளீனர் வாங்கிக்க. ஃப்ளோர் கிளீனரு இது வாங்கிக்கலாம். டிஷ் வாஷ் ஆனால் தாங்காது. டிஷ் வாஷர் நம்ம தாங்காது. இது துணி துவைக்கிறது வாங்கி பாரு. இது எப்படி இருக்குன்னு பாரு. இது எவ்வளோம்மா? இது 265. ஏன் அவ்வளோ ரேட்டு விற்கிறீங்க? காந்திரி இல்லைன்னா வெறும் 100 ரூபாய்க்கு தான் போடுறாங்க. இது எவ்வளோ? பிளான் பேஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். பிளான் பேஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸ்க்கு இவ்வளோ தான் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் வந்து குழந்தைங்க ஜிபே பண்ணலாமா? எல்லாமே மில்லட் பேஸ்ட். சுகர் இருக்கும், ஆனால் மீடியமாக தான் இருக்கும். இல்லை என்ன சுகர் ஒயிட் சுகர் தான் போடுவாங்க. ஒயிட் சுகரில் நாட்டு சக்கரை தான். அதில் மைதா கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. வாங்கிக்கிற கருப்பு கவுனி வாங்குவோம்மா, ஒவ்வொன்றா பார்த்து வாங்குவோம். என்னென்னு இது பொருளை பிஸ்கட் சாப்பிட்டு ரைட் ஹேண்டில் வாங்கணும்னா ரைட் ஹேண்ட் வாங்க தெரியாதா? நான் பதிக்கணும். இது என்ன முருங்கையா? மாமா கொஞ்சம் கொடுங்க. இது வாங்க. சாக்லேட்னா அது கொக்கோவை போட்டுருக்கீங்களா? இல்லை, கொக்கோ இல்லை. இது வந்து ரியல் சாக்லேட், கோவச்சர் சாக்லேட்னு சொல்லுவாங்க. என்னங்க? காம்பவுண்ட் இருக்குது, கோவச்சர்ன்றது 2 இருக்குது. காம்பவுண்ட்ன்றது ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி. ஓகே. அது கேஜே வந்து 300 தான். கோவச்சர் சாக்லேட்ன்றது 1400 ஒரு கிலோ. ரியல் கொக்கோலேருந்து எடுக்கிறது. ஓகே. பிரெட்டு தான். இது என்ன கோதுமை? ஆமாம், பியூர் கோதுமை. என்னென்னப்பா வேணும்? பிரெட் வந்து ஒரு சின்ன பாக்கெட் மட்டும். இது சாக்லேட் ஒன்று இருக்குவா? குதிரைவாலி ப்ரௌனி இருக்கு.
170. அது ஒரு 150. ஏய் இப்போ தானே அந்த இது சாப்பிடுறோம் வேணுமா எனக்கு இது ஒன்று வாங்கி கொடுங்க. இதுதான் தானே அதில் ஒரு பீஸ் கொடுத்துருவேன் ஒன்று வாங்கி அது அந்த மாதிரி மாதிரி சாப்பிடலாம். இதில் ஒன்று எடுத்துக்கலாம். இது இது என்னது இது வந்து சோளம். சோளம் ஆரஞ்சு ஜூஸ் இதில் ஒன்று வாங்குவா அதில் ஒன்று வாங்குவா ம் ஆ இந்த வந்துட்டேன். என்னது இது? சரியாவே எனக்கு கூப்பிடுறாங்களா அங்கே? இது வந்து பெருங்காயம். ஷாம்பு. வெறும் ஹைபிஸ்கஸ் மட்டும். ஆமாம், ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து செய்யறது. ரெட் வைனு சாக்லேட் போட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஆலோவேராலாம் ஃப்ளேவர். ரெட் வைன் அது ரெட் வைனா? ரெட் வைனில் ஆலோவேரா. தேனா? 225. வாங்கிக்கிட்டே ஒன்று அதான் வாங்கணும் ஒரிஜினல் தேன் தான், மலை தேன். வெறும் சுடு தண்ணி ஊற்றி ஊற்றி காலையில் வாங்கிக்க தென்னை பிஸ்கெட் எடுத்துக்கலாமா இல்லை சாமை? சாமை இருக்கு, கோதுமை, ராகி, திணை இருக்கு. திணை இல்லை பிஸ்கெட் இல்லாமல் லட்டு மாதிரி எடுத்துக்கலாமா? லட்டு மாதிரி எடுத்துக்கணும் சரி ஓகே. இவன் என்னென்ன லட்டு இருக்கு அது ஒன்று வேணுமா ஏப்பா லட்டு ராகியில் ராகி உருண்டை இருக்குடா. இது என்னதுடா? ஆழி விதை. ஆடு சாப்பிட முடியாது ஆமாம் கசப்பாக இருந்துச்சு ரொம்ப. ஆமாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இது ஒன்றா சாப்பிட்டு பார்த்தீங்களா? அப்போ வேணாம்ப்பா சாப்பிட முடியாது சரி, ராகி உருண்டை கசப்பாக இருக்குமா? இது கசப்பாக இருக்குமா? ஏற்கனவே ஒன்று வாங்கி ரொம்ப கசப்பாக இருக்குது ஒரு உருண்டை. அதோட டேஸ்ட் ஆனால் ஒரிஜினல் டேஸ்ட். என்னென்ன இருக்கு ஆடு விதை ராகி ராகி, இடிக்கடலை இருக்கு, எள்ளு இருக்கு, உளுந்து இருக்கு, கருப்புளுந்து. இது என்ன இருக்கு? இது இடிக்கடலை. இடிக்கடலை. அந்த வேர்க்கடலை அது இருக்கு. கூட வாங்கலாம். வேர்க்கடலை உருண்டை. பீஸ் கணக்காமா அது ஆமாம், ஒன்று 15 ரூபாய். ஒரு 10 பீஸ் கொடுக்குறாங்க ஆமாம், ஓரளவு வச்சு எடுத்தா போமோகிரானேட் ஹரி சிரப். ஆமாம், சிரப்ஸ் இதில் இருக்கிறதுல தான் நாங்கள் நன்னாரி நீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு 200 ml ஒரு 1.5 ஸ்பூன். இது வந்து நீராமம் அந்த இளநீருக்கு முன்னாடி ஸ்டேஜ். சின்னதெல்லாம் இருக்கு பாருங்க. நீரா? நீரா நீராவா? இது என்னது? இது இது பிங்க் கோவா ஜூஸ். இது நல்லா இருக்கும். பிங்க் கோவா வாசம் வரும்போது காமிங்க தான். இது என்ன அம்மா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் சாப்பிடுங்க எதுப்பா? இதுதான் ரொம்ப நேரம் இதாகும். வெத்தலை. அது என்னது? பஞ்சகாவியம் கூட எடுத்துக்கலாம். விளக்கு வெண்கடை. ஓ விளக்கா? விளக்கு மாதிரி ஏற்றி வச்சுக்கோங்க அப்படியே ஏற்றி வச்சோன்னா அது அதுலேயே சாண்டலும் இருக்கும். விளக்கு எரியும் போது சாண்டல் வாசனை இது என்னது 10 பீஸ் அது இது வந்து தேங்காய் இந்த மாதிரி எடுத்து இது சாப்பிட்டு எப்படி இருக்கு? இதுவா? கருப்பு நீங்கள் பர்ஃபியா பர்ஃபி. நல்லா இருக்குல்ல பேக்கிங் முடியாமல் இருக்குது. அது எவ்வளோ ஆகும் சார் ஒன்று இது 140 120 120 ஒன்று கொடுங்க அம்மா நீங்கள் எதாவது பிடிக்கிறீங்க இது பனங்கிழங்குல
ஜூஸ் அது நிறைய ஒயிட் சக்கரை கலந்துருக்கீங்க. இதில் பண்ணும்போது அதை உப்புமா அப்ளை பண்ணுவோம். இதெல்லாம் என்னது? இது வந்து ஃபுல் சோப்ஸ். காலில் தண்ணி ஒரு டப்பில் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு தண்ணியில் போட்டு காலை வச்சுட்டா நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக. இதில் போட்டுக்கணுமா? ஆனால் மாவில் இருக்காது. இது ஒன்று எடுத்துக்கலாம்ப்பா. தாராளமாக கொடுக்கலாம். அப்படியே வாயில் ரெண்டு மாவு இல்லை நீங்கள் இதை மாதிரி எதுவும் லட்டு மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு நல்லா வறுத்து இதெல்லாம் பால் ஓட்டு காலை அவனுக்கு கொடுத்து விட்டுருலாம். நாங்கள் அவரு தான்மா கொடுப்போம். சரியா செய்துக்கணும்னு பார்த்துங்க. நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம தான் ஃபுல்லாக அவள் தானே சாப்பிட்றோம். நம்ம இது பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கோ, நூடுல்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். நான் பீட்ரூட் நூடுல்ஸ் வாங்கிக்கிறேன். வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேணுமா? எங்கிட்ட ரெண்டு இருக்குது. இன்ஸ்டன்ட்டு ஹக்கா, இது ரெண்டுலேயுமே ரெண்டு இருக்குது. இன்ஸ்டன்ட்னா நீங்கள் அப்படியே போட்டு மேகி மாதிரி குக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு வேணுங்கிற போட்டு தாளிச்சிக்கலாம். இது நான்வெஜ் ட்ரை பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும். இதில் நான்வெஜ்னால் நீங்கள் என்ன எக்கோ இல்லை சிக்கனோ எது வேணாலும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த எது வேணாலும். இதே சரி, ரெண்டு பேருக்கு ஒன்று போதும். என்னைக்காவது ஒரு நாள் இன்னொரு தடவை வந்து வரலாம் நம்ம. அவனுக்கு வேணுங்கிறது மட்டும் பீட்ரூட் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஸ்டைல் இருக்குது, திணை குதிரைவாளி ரெண்டு இருக்குது. எது வேணுமோ ரெண்டுமே எடுத்து ஒரு பாக்கெட்டுமா 120. வாங்கிக்கப்பா. இன்னொரு தடவை வருவோம் நம்ம. மாதம் மாதம் போடுவீங்களா சார்? மாதம் மாதம். நான் இதை Next month வந்துடுறேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம், வீட்டுக்கு ஓ டெலிவரி. ஓகே ஓகே ஓகே. அப்போ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். சரி, இது 120. அன்னைக்கு ஒரு ஸ்பூன் கலந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும். இது வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். வார்ம் வாட்டர், நார்மல் வாட்டர். வார்ம் வாட்டர் யார் யூஸ் பண்ணணும்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெது வெதுப்பான தண்ணி 150 ml தண்ணி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கலந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் எதுவும் சாப்பிடலாம். அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடலாம். அல்சர் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு பண்ணணும்? இது வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு 2 பாட்டில் எடுத்துக்கணும். ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கணும். நார்மல் வாட்டர். சோப்பு வாங்கியாச்சு, போதும். அத்தை போதும் போதும். பால் சோப்பு மட்டும் வாங்காத நீ. சிக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு, பாகு, வெல்லம் இதெல்லாம் வச்சு தயாரிச்சிருக்கோம். இது நைட்டு சாப்பிட்டு படுக்கையில் ஒரு சுண்டக்காய் அளவு மட்டும் எடுத்து பல்லில் வச்சு வெத்தலை எப்படி மெல்றோம் இந்த மாதிரி வாயை மூடி மெண்டிங்கன்னா உமிழ்நீர் வந்து நிறைய சுரக்கும். வாய் நிறைஞ்சதுக்கப்புறம் இது வயசானவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கை கால் மறுத்து போகிறது, நரம்பு தளர்ச்சி, நடுக்கம், அதே மாதிரி எங்களுக்கே வருது வயசானவங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் நைட்டு படுக்க போகையில் சுண்டக்காலவே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா போதும். இது வந்து காலையில் எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அந்த மாதிரி இது 500 ml. ஒரு மாதத்துக்கு வரும். சுண்டக்காலாவை தான் எடுக்கணும். நல்லா இருக்கும். அவ்வளோ கொடுக்குறேன். 10 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஒரு 10 ரூபாய் இருந்தால் கொடுக்குறேன். அந்த சோளா அவள் வாங்கிக்கலாம். அது நல்லா இருந்துச்சு. 10 ரூபாய் இல்லைடா இருக்காங்க. நீ அங்கே மூலிகை கொத்து வரட்டியாப்பா. இருப்பா இதில் இருக்கேன் பார்க்குறேன். இது தட்டு நான் நிறைய வாங்குவேன். நீ வாங்கப்பா, நான் என்ன பண்ணுறேன். எனக்கு தான் என்ன வாங்குங்க. நில்லுப்பா. சரி, ஓகே. சத்தியமாக முடியல.
காலெலாம் வலிக்குதுமா அப்படியே காரணம் யூஸ் பண்ணி இதோட இது 100 இதோட இது இது பர்கட் கொடுத்தாங்க போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டாவே போதும். ரொம்ப சிம்பிள். சமையல் அது இல்லாம சமையல் இருக்குல்ல, இந்தாங்க இது பின்னாடி மெத்தட் இருக்கு. சமையல் எந்த சமையல் செஞ்சாலும் அதில் கால்சியம் போடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லது. அதாவது ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு. சரிங்களா? எதுக்கு சார் எடுத்துக்கங்க. 50 கிராம் தான் 100 தருவேன். சரி வாங்க, நம்ம பார்த்துட்டு வாங்கிக்கலாம். பொடி 150 ரூபா. ஜிபே பண்ணுறேன். எத்தனை இருக்குமா? 7 இருக்குங்க. தம்பி நீங்க உட்காரு. அம்மா வீடியோ சரி போடா படிச்சிருக்கீங்களாண்ணே? இப்போ பிளேட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.